இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி சகாய அன்னையினுடைய நினைவு நாளை நம்ம கொண்டாடுகிறோம். அன்புமிக்கவர்களே, ஒவ்வொரு குடும்பத்திலும் அன்னை மரியாளுடைய பிரசன்னம் இருக்கும்படியாகவும் அவளுடைய பரிந்துரையால் நமது குடும்பங்களில அமைதியும் சமாதானமும் நிரம்ப கெடுக்கும்படியாகவும் இன்றைய அந்த அன்னையினுடைய நினைவு நாளில ஒருவருக்காக நம்ம மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி தாயாம் திரு அவை மறைசாட்சியான புனித ஜெரார்டு என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. இந்த மறைசாட்சி திருச்சபையுடைய வரலாற்றுல 10வது நூற்றாண்டுல வாழ்ந்ததாக அறியப்படுகிறார். பிறந்தது இத்தாலி தேசத்துல வெனிஸ் நகரத்துல, ஆனால் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு பணி செய்தது ஹங்கரி தேசத்துல என்று அறிகிறோம். அன்புமிக்கவர்களே, ஹங்கரி தேசத்தினுடைய ஒரு பாதுகாவலர் என்று கூட இவரை நம்ம சொல்லலாம். காரணம், ஹங்கரி தேசத்துல கிறிஸ்தவம் தழைத்தோங்கி வளர்வதற்கு அடிப்படையான ஒரு காரணராக இருந்தவர் தான் இந்த புனித ஜெரார்டு என்பவர். இத்தாலி தேசத்துல பிறந்தாலும் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு பிறகு புனித பூமிகளுக்கு திருப்பயணம் மேற்கொள்ள இவர் செல்கிறார். பாதியில புயலின் காரணமாக ஹங்கரி தேசத்திற்கு இவர் சென்றார் என்றும், ஹங்கரி தேசத்திற்கு சென்று அங்கு அரசருக்கு உறுதுணையாக இருந்து கிறிஸ்தவத்தை அங்கு வளர்த்தெடுத்த மிகப்பெரிய ஒரு பங்கு இந்த புனித ஜெரார்டு அவர்களுக்கு இருக்கிறது என்பதையும் நம்ம வரலாற்று சுவடுகளில் இருந்து அறிகிறோம். அன்புமிக்கவர்களே, கடைசியில மறைசாட்சியாக அரசனுடைய தவறுகளை சுட்டி காண்பித்த ஒரு காரணத்திற்காகவும் அரசனை முடிசூட்ட மறுத்த ஒரு காரணத்திற்காகவும் இவர் மறைசாட்சியாக கொலை செய்யப்பட்டார் என்றும் இவருடைய வாழ்க்கை வரலாற்றுல நம்ம வாசிக்கிறோம். இந்த புனித ஜெரார்டுடைய பரிந்துரையால் நம்முடைய வாழ்க்கையில கூட இறைவன் எந்த திட்டங்களை நமக்கு வைத்திருக்கிறார் என்று நமக்கு தெரியாது. நாம் ஒரு திட்டத்தை நம்முடைய வாழ்க்கைக்காக வகுத்து கொண்டிருப்போம். ஆனால் இறை திட்டம், இறை பராமரிப்பு நம்மை வழிநடத்தும் என்பதற்கான சான்று தான் இவருடைய வாழ்வு. ஆகவே இறை பராமரிப்பிடத்துல நம்மை ஒப்பு கொடுத்து வாழ இவருடைய பரிந்துரையால் இன்றைக்கு நம்ம மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல லூக்கா நற்செய்தி 9வது அதிகாரம். இதுல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருத்தூதர்களை பணிவாழ்விற்காக அனுப்புகிறார். அந்த பணிவாழ்வுல அவர்களுக்கு முப்பெரும் பணிகளை தருகிறார். முதலாவது இறை அரசை பற்றி அறிவிக்கவும், இரண்டாவது பிணிகளை போக்கவும், மூன்றாவது பேய்களை ஓட்டவுமான முப்பெரும் பணிகளை அவர்களுக்கு தருகிறார். ஆனால் இந்த முப்பெரும் பணிகளை பற்றி நம்ம வேறு ஒரு மறைவுரையில் நம்ம பார்க்கலாம். ஆனால் இந்த பணிக்கு அவர்களை எப்படி அனுப்பி இருக்கிறார் என்பதை பற்றி தான் நம்ம இன்றைக்கு அவசியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. இறை ஆட்சி பணிக்கு திருத்தூதர்களை அனுப்பிய நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுடைய பயணத்திற்கு கைத்தடியோ பணப்பையோ உணவோ மற்றும் இதர உடைமைகளை எடுத்து செல்ல வேண்டாம், இறை பராமரிப்பை மட்டும் நம்பி செல்லுங்கள் என்கிற அழகான கருத்து தான் இன்றைக்கு நமக்கு தருகிறார். வரலாற்றுல 3 புனிதர்களுடைய வாழ்க்கை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சமீபத்துல நம்ம நினைவு கூர்ந்த பிரெஞ்சு தேசத்தினுடைய புனித ஜீன் ஜூகன் என்கிற அந்த புனிதையானவர் த லிட்டில் சிஸ்டர்ஸ் ஆஃப் த புவர், ஏழைகளுடைய அருட்சகோதரிகள் என்கிற அந்த சபையை தோற்றுவித்தவர் தான். இன்றைக்கு 40 நாடுகளுக்கு மேலாக அந்த அருட்சகோதரிகளுடைய பணி இருக்கிறது. அன்புமிக்கவர்களே, அவர் முதலாக பார்வையற்ற ஒரு பெண்ணிற்கு உதவி செய்ய தொடங்கியது தான் அந்த அருட்சகோதரிகளுடைய முதல் பணி. அதற்கு பிறகாக இறை பராமரிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை வெவ்வேறு தளங்களுக்கு உயர்த்தி சென்று இன்றைக்கு இந்த லிட்டில் சிஸ்டர்ஸ் ஆஃப் த புவர் என்று சொல்லப்படுகிற ஏழையரினுடைய அந்த அருட்சகோதரிகள் உலகமெங்கும் பல நாடுகளில் ஏழையர்களுக்கு இன்றைக்கு உதவி செய்து கொண்டும் இறைவனுடைய அன்பை அந்த மக்களோடு பகிர்ந்து கொண்டும் வாழுகிறார்கள். இரண்டாவது ஒரு உதாரணமாக தூய தொன்போஸ்கோ. அன்புமிக்கவர்களே, தூய தொன்போஸ்கோ ஒரு சாதாரண ஏழை விவசாய குடும்பத்துல பிறந்து ஒரு மாடுமைக்கும் சிறுவனாக வளர்ந்து இந்த வேலையை செய்து கொண்டே குருத்துவ படிப்புகளை படித்து வெறும் இறை பராமரிப்பையும் அன்னை மரியாளுடைய வழிகாட்டுதலையும் கொண்டு இன்றைக்கு 140 நாடுகளுக்கு மேலாக தொன்போஸ்கோவினுடைய இளையோர் பணியும் கல்வி பணியும் பல இடங்களில இறையன்பின் சாட்சிகளாக இன்றைக்கு விளங்குகின்றன. அன்புமிக்கவர்களே, ஒன்றும் இல்லாத தூய தொன்போஸ்கோவை இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற இளையோரின் தந்தையாகவும் ஆசிரியராகவும் உயர்த்தியது இறை பராமரிப்பு. மூன்றாவது ஒரு உதாரணமாக நாம் வாழ்ந்த இந்த ஒரு காலகட்டத்திலேயே வாழ்ந்த அன்னை தெரசா. அன்புமிக்கவர்களே, அன்னை தெரசா தான் வாழ்ந்த அந்த துறவற மடத்திலிருந்து வெளியேறி
கொல்கத்தா நகரத்தில் இருக்கிற ஏழை எளியவர்களுக்கு பணியை தொடங்கிய பொழுது அவருடைய கையில் இருந்த பணம் வெறும் 5 ரூபாய் என்று சொல்லுகிறார்கள். அதை வைத்து இன்றைக்கு உலகம் முழுவதும் அன்பின் அருட்பணியாளர்கள் என்கிற அந்த துறவற சபையின் மூலமாக உலகத்தின் எல்லா இடங்களுக்கும் இன்றைக்கு இறைவனுடைய அன்பின் சாட்சிகளாக அவர்கள் விளங்குகிறார்கள். அன்பின் மிக்கவர்களே, இந்த 3 உதாரணத்தையும் நான் கொடுப்பதற்கான காரணம், இன்றைக்கு நம்மில் பலருக்கு காசே தான் கடவுளடா அப்படிங்கிற ஒரு மனநிலையில பணம் எப்படி சம்பாதிக்கலாம், அல்லது நம்மிடம் பணம் இல்லையே, நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ அப்படி என்று எதிர்காலத்தை பற்றின ஒரு அச்சத்தோடும் அல்லது பண தேவைகளை பற்றின ஒரு மன அழுத்தத்தோடும் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்குத்தான் இறைவன் இன்றைக்கு அழகாக கொடுக்கிற செய்தி என்பது, இறை பராமரிப்பு உங்களை வழிநடத்தும். திரு தூதர்களை கைத்தடியோ பணமோ உணவோ உடைமைகளோ எதுவும் இல்லாமல் திருப்பணிக்கு அனுப்பிய நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இறை பராமரிப்பை நம்பி வாழ்ந்தால் நமக்கு எல்லாம் கிடைக்கும் என்கிற ஆறுதல் செய்தியையும் இறை பராமரிப்புல நம்ம நம்பிக்கை கொண்டு வாழவும் அழைப்பு விடுக்கிறார். ஆகவே எவ்வித கவலைகளுக்கும் இடம் கொடுக்காமல் நம்முடைய அன்றாட கடமைகளை செய்து இறைவன் மீதும் இறைவனுடைய பராமரிப்பின் மீதும் நம்பிக்கை கொண்டு வாழ இன்றே இறைவனிடத்துல மன்றாடி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமேன்.